பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். பக்தி உலகத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ரொம்ப அருமையான ஒரு பதிவு. வீடியோ முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறவங்க ஓம் நம சிவாய் எழுதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கும் இருள் நீங்க ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில சமயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிவிரைவாக இருக்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கை நிறைய அனுபவ பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கை திடீரென்று பின்னோக்கி தள்ளப்படும். திடீரென்று உடல் சோர்வு வரும், மனம் சோர்ந்து போகும், வீட்டில் இருள் சூழ்ந்தது போல ஒரு உள் உணர்வு தோன்றும், வேலை எதுவுமே ஒழுங்கா நடக்காதுங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய ஆறா ரொம்பவும் சோர்வடைந்து விடும். அப்போது தானாக எதிர்மறை ஆற்றல் நம்மை சுற்றி வளைத்து விடும். இதிலிருந்து சுலபமாக விடுபட வேண்டும், நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது? எதிர்மறை ஆற்றலை, எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்க செய்யக்கூடிய அருமையான ஒரு பரிகாரம் தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் உங்களுக்காக இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. எதிர்மறை ஆற்றல் விலக அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வைத்து அதில் நல்ல தண்ணீரை ஒரு டம்ளர் ஊற்றி விடுங்கள். அந்த தண்ணீர் சூடானதும் அதில் பட்டை 3 துண்டு, அன்னாச்சி பூ 1, மிளகு 5-7 போட்டு அந்த தண்ணீரை நன்றாக கொதிக்க விடுங்கள். இந்த தண்ணீர் கொதிக்கும் போதே இதிலிருந்து ஒரு நல்ல வாசம் வெளியே வரும். அது அப்படியே வீடு முழுவதும் பரவட்டும். தண்ணீர் 10 நிமிடங்கள் நன்றாக கொதித்ததும் அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு பாத்திரத்திலோ இல்லை டப்பாவில் கூட ஊற்றி மூடி வைத்து கொள்ளலாம். இந்த தண்ணீர் 1 மாதம் வரை கெட்டு போகாது. குளிர்சாதன பெட்டியில் வைத்து கூட பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம். வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு இந்த தண்ணீரை வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் தெளித்து விட வேண்டும். இந்த தண்ணீரை உங்கள் தலை மீதும் தெளித்துக் கொள்ளலாம். குளிக்கும் தண்ணீரோடு இந்த தண்ணீரை கலந்து குளித்தாலும் நல்லது. உங்கள் வீடு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியிடம் இருந்து இருளில் இருந்து விலகும். நீங்களும் உங்கள் ஆறாவை புதுப்பித்துக் கொண்டே இருக்கலாம். தினம் தினம் இந்த தண்ணீரை வாசல் தெளிக்கும் தண்ணீரோடு கலந்து வாசல் தெளித்து கோலம் போடுங்கள். வீட்டிற்குள் லட்சுமி கடாட்சம் நுழையும். வீட்டிற்குள் எந்த ஒரு கெட்ட சக்தி நுழையாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முன்னேற்றத்தால் ஏற்படும் கண் திருஷ்டி கூட விலகும். வியாபாரம் செய்யும் இடத்தில் இந்த தீர்த்தத்தை தெளித்து விடலாம். எதிர்மறை ஆற்றலில் இருந்து விடுபட இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம், சுலபமான பரிகாரம். நம்பிக்கை இருந்தால் இதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். எப்போது நீங்கள் ரொம்பவும் சோர்வாக இருக்கிறீர்களோ, எப்போது உங்களுடைய சுறுசுறுப்பு குறைகிறதோ அப்போதெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். தவறொன்றும் கிடையாது. விதியின் பயனால் கெட்ட நேரம் வரும்போது, வாழ்க்கை பின்னோக்கி தள்ளப்படும் போது இந்த பரிகாரம் உங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரும். நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நம சிவாய கமெண்ட்ல எழுத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.